அன்பானவர்களே, மை டியர் போர்டுவுட் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஐ டோன்ட் நோ வை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் மச் சேட். நான் ரொம்ப என்னடா ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். என்ன ஒரு கேவலமான ஒரு நாடு இந்த நாடு, தமிழ்நாடு. எப்படி நம்ம வந்து பிறந்தோம், இப்படி அப்பா அம்மா நம்மளை இங்கே பெற்று போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ஸோ சேட். ஏன் தெரியுமா? இந்த திமுக கட்சியும் அண்ட் அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சியும் தி மேக்கிங் ஜோக்ஸ் தாங்க. அந்த அரெஸ்டிங், அப்புறம் அந்த பப்ளிக் பிளேஸை பப்ளிக் பிளேஸில் டிராஃபிக் ஜாம் பண்ணுறது. மை காட். அப்புறம் அது யார், அது விஜயலட்சுமியா சம் உமன் 16 வருஷன்றாங்க, 15 வருஷன்றாங்க. ஒரு நான் 7 முறை நான் என்னது அது 7 முறை கருக்கலைப்பு செய்தவன் என்பதற்காக சாதனை கொள்கிறேன் எல்லாம் பேசுகிறாரு. வாட் ஆல் திஸ்? என்ன ஒரு ஐயோப்பா. ஏங்க 7 இல்லை 700 பேர் கூட அவர் பண்ணிருக்கட்டும். பட் இட் இஸ் வாண்ட்ஸ் டு பி சீக்ரெட். ஏங்க சாலமன் ராஜா கூட 600 பொண்டாட்டிங்க. கிருஷ்ணனில் அந்த புல்லாங்குழல் அவருக்கு 1600 பொண்டாட்டியாமா. 1600 பொண்டாட்டியாமா. அந்த கிருஷ்ண பகவான்னா சந்தேர் நான் படித்தேன். சாலமனுக்கு 600 பொண்டாட்டி, அது தெரியும். சாலமன் ஜீசஸ்க்கு ஃபஸ்ட்டு சர்ச்சு கட்டினது சாலமன் தான். சாலமன் யாருன்னு கேட்டால் தாவீதுடைய பிள்ளை. தாவீடு அவர் ஒரு கவிஞர். பைபிளில் பார்த்த ஆதி ஆகமத்தில் பார்த்தா தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாலிப பெண்களை, இளைஞர்களை விடுங்க, அவங்க வேஸ்ட்டு. வேஸ்ட்டுங்க. மாடு பின்னால் ஓடுறவனுங்க அவனுங்க. மாடு, ஜல்லிக்கட்டு, மயிறு கட்டு, அது பின்னால் ஓடுற. நாட் எஜுகேட்டடாக இருந்தாலும் அறிவு இல்லை. படிச்சிருந்தாலும் தே டோன்ட் ஹாவ் ஹவு டு திங்க். ஆமாம், இங்கர்சால் சொல்கிறாரு, படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். வேறு இங்கர்சால் என்ன சொல்கிறாரு? படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். இவன் படிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, முன்னேறவும் இல்லை. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? செல்ஃபோனுக்கு சிம் கார்டு விற்றுட்டு இருக்கான். இல்லை செல்ஃபோனை திருடி கொண்டு சந்தையில் விற்கிறான். இல்லை தாலியாக இருக்கிறான். இல்லை பொம்பளைங்களை போய் திருட்டிட்டு வர சொல்லிவிட்டு, இல்லை எவங்கூடியா படுத்து காசு வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஜஸ்ட் பாடி கார்டு மாதிரி இருந்துன்னு குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த வாலிப பெண்களையும் இளைஞர்களையும் நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஃபாரினில் கூட இங்கே நல்லா படித்தவனுக்கு ஃபாரினில் வேலை கொடுத்துன்னு இருந்தாங்க. அமெரிக்கா மாதிரி ஊர்லெலாம் வேலை கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் இவனுக்கு ஃப்ராடு தரம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நாட்டையே கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மது எல்லாம் ஸ்மக்லிங் அது இது எல்லா ஈனத்தனமான வேலையை செய்கிறாங்கன்னு அங்கே இன்னும் தொட்டி விட்டாங்க. இப்போ அங்கெல்லாம் இனிமேல் ஃபாரின்ஸுக்கெல்லாம் போக முடியாது. அப்படியே ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் இதெல்லாம் எமிரேட்ஸ் பக்கம்லாம் எடுத்து அங்கெல்லாம் ஒரே சண்டை, வார். நாட்டுக்கு நாடு. இஸ்ரேல் ஏதோ நெட்டி வச்சுருக்காங்க, மறுபடியும் வச்சுப்பானுங்க. அது ஒரு விஷயம். பெருமா இஸ்ரேல் காசா கொஞ்சம் இட் வில் ஸ்டார்ட் அகைன். மறுபடியும் அது தொடரும். அது பைபிள்லேயே இருக்குது. இஸ்ரேலை நான் நிர்மூலமாக்குவேன் அப்படின்ட்டு பைபிளில் எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன். இஸ்ரேலியரை நான் நிர்மூலமாக்குவேன் சொல்லிட்டு எங்கே படித்தேன், பைபிளில் எங்கே படித்தேன். நம்ம தொடர்ந்து எதையுமே நம்ம படிக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பாருங்கள், போய் எனக்கு தாத்தாவுக்கு 62 வயசு ஆயிடுச்சு.
ஓகே. இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசாக தான் இருப்பீங்க. நம்ம இப்போ 8 வயசு சில்ட்ரன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் நான் சொல்கிறேன். 8 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் உத்தமர்கள், அவர்கள் எந்த பாவமும் அறியாதவர்கள். பெற்றவர்கள் செய்த பாவம் தான் அவர்கள் ரோட்டில் சாவுறாங்க, வயிற்றில் கர்ப்பப்பையிலே செத்து போகிறாங்க. அதுக்கு காரணம் யார்னா பெற்றோர். பெற்றோர் செய்த பாவம். ஆமாம், பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளை தானே போய் சேரும். இதுதானே முன்னோர்கள் சொன்னது. ஹிஸ்ட்ரி நடைமுறை காலங்காலமாக இந்த டைலாக் தானே சொல்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் அது உண்மைதான். நான் அதை ஏற்றுக்கொள்வேன். பெற்றவங்க பண்ண பாவம் தான் பிள்ளைகள் சாவறாங்க. பெற்றவங்க மட்டும் ரொம்ப சரியானவங்களாக இருந்திருந்தா அந்த பிள்ளை ஒரு அப்துல் கலாமாக மாறி இருக்கும், ஒரு சாக்ரட்டிஸாக மாறி இருக்கும், ஒரு எம்ஜி ராமச்சந்திரனாக மாறி இருக்கும். ஸோ இங்கே யார்? பெற்றவங்க மட்டும்தான் தப்பு. அப்படிதான் ஒரு எம்ஜிஆர் எப்படிப்பா வந்தார்? அவ்வளோ எப்போ செக்ஸை விட்டுடுங்க. செக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு மனிதன் எப்போ வந்து கம்ப்ளீட்டட் ஆகிறான்னா, முழுமை பெறுகிறானே என்றால், அவன் கல்யாணம் காட்டலான்னாலும் பரவாயில்ல, செக்ஸில் அவன் வந்து சிறப்பாக இருக்கணும். செக்ஸ் தட் மீன்ஸ் வாட்? இட்ஸ் கிவ் யூ ரிலாக்ஸேஷன். உன்னை நல்லா சிந்திக்க வைக்கும். விந்து விட்டான் நொந்து கெட்டான்னு சொல்லுவாங்க. எப்போ? அது அளவுக்கு அதிகமாக போகும்போது. நீ எப்படி தினம் பல்லு வல்கிற, தினம் எப்படி சாப்பிட்ற, சொல்லு. நீ எப்படி தினம் மூத்திரம் விடுற, அது மாதிரி தான் அது கூட விந்து வெளியேறிட வேண்டும். ஒரு லிமிட் இருக்குது. அது உள்ளே இருந்ததுன்னா அது வெடிகுண்டாயிடும். இட் வில் பர்ஸ்ட். அது ஒரு நாள் ஒன்று கொண்டுடும். அதே மாதிரி தான் திங்கிங் கூட. யதார்த்தமாக அந்த ஜான் பாஸ்கோ பேசிக்கினே இருக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். யதார்த்தமாக இருந்துடணும். அப்படி இல்லைன்னா நான் பேச வேண்டியதெல்லாம் உள்ளே தங்கி ஒரு நாள் டமால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கதையை முடிச்சுடுவான். ஸோ நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இப்போ தாத்தாவுக்கு 62 வயசு ஆச்சு. தாத்தா வந்து எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி பேசுகிறேன், அப்புறம் அண்ணாவை பற்றி பேசுகிறேன், அப்புறம் காமராஜரை பற்றி பேசுகிறேன், அப்புறம் வந்து அந்த மாதிரி பெரியார் கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இருந்து போயிருப்பார்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆக நான் வாழ்ந்த காலத்தில் நான் யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ அவர்களை பற்றி பேசுகிறேன். இட்ஸ் நார்மலி அது வந்து கரெக்டு. ஓகேவா? சரி, எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் நான் என் வயசுக்கு சொல்கிறேன், உங்கள் வயசுக்கு விட்ருங்க. நீங்கள் நேற்று சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த லிஸ்ட்டில் அடங்க மாட்டீங்க, இந்த லிஸ்ட்டில் வர மாட்டீங்க. ஸோ எம்ஜிஆர் இறந்து ஏறக்குறைய 37 வருஷம் ஆகுது. இந்த 37 வயதில் என்னை மாதிரி பசங்களுக்கு உண்டான கேள்வி இது. என்னை மாதிரி பசங்க 62 வயது நான் இருக்கேன் இல்லையா? 90 வயதுலலாம் சில திருட்டு பசங்க இருக்கிறானுங்க. எம்ஜிஆர் கூடயே நக்கனும் சப்பனவெல்லாம் இருக்கிறான். ஏன் இந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்கலாம் அதிமுகலேருந்து வந்தவன் தான். புரியுதுங்களா? எல்லாமே பசங்க, எல்லாமே 80 வயசு 70 வயசு பயங்கரமான திட்டு பசங்க. முள்ள மாதிரி முடிச்சுக்கிறவன் கேவலமானவன். ஐயோக்கியோ ஷோரி ஷரங்கு புண்ணு. ஆமாம், வெயிட்டி அவுத்தானா அப்புறம் அதுக்கப்புறம் நீ பக்கத்துலேயே நிற்க முடியாது. அப்படியே அந்த கெட்ட வாடையிலேயே அப்படியே மூச்சு அடைச்சி போய் செத்து போடும். அவ்வளோ கேவலமானவனுங்க, அவ்வளோ ஷோரி. அவன் சொத்துக்கட்டுலாம் அவன் சேர்த்து வைக்கலப்பா, நோயை சேர்த்து வச்சுருக்கான். என்னமோ ஐயோ ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து அடைச்சி அவன் பொண்டாட்டி கூட கிட்ட போக மாட்டான், எட்டத்தில் இருந்து தான் பேசுவான். அந்த மாதிரி. ஆமாம், புரியுதா? அவ்வளோ கேவலமானவர்கள் கிட்ட கேட்குறேன். எம்ஜி ராமச்சந்திரன் இறந்து போனதுக்கப்புறம் உலகத்திலேயே ஏவனாவது ஒரு நல்லவன் பிறந்திருக்கிறானா? 37 வருஷம் ஆகுது. இந்த கிழப்பசங்கிட்ட தான் கேட்குறேன், நான் முதல் கொண்டு தானே கேட்குறேன். யாராவது ஒரே ஒருத்தர் இந்த உலகத்தில் எம்ஜி ராமச்சந்திரனை போன்று ஒருவன் பிறந்திருக்கிறானா? பிறந்திருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. சின்ன பசங்க பாவம், அது கஜா குடிக்கிறதுக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு, பொண்ணை கடலை போகிறதுக்கு, பீச்சில் போய் மூச்சு முட்டம் இதுக்கே வேலை அது விட்டானுங்களா? இப்போ ஃபாரின் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு தான் கேள்விப்பட்டேன். ஆமாம், ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். எல்லாமே இங்கே ப்ரைவேட்டாக ஆக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் அமைப்பு, அரசியலில் வேலை செய்கிறவன், அப்புறம் வந்து அரசு துறைகளில் வேலை செய்கிறவங்கெல்லாம் செருப்பாலேயே அடித்து இந்த நாடு உலகத்தை விட்டே அவனை தொடுத்துடணும். ஏன்னா ஓபி அடிக்கிறான், அவன் ஒரு திருட்டு பையன். புரியுதா? கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்கணுன்ற ஒரு இனத்தை சேர்ந்த கழுதை.
ஆமாம், காலடா காசு கிடைச்சாலும் கவர்மெண்ட்டில் போய் வேலை செய்யணுன்ற ஒரு சோம்பேறி நாய், எச்ச பொறுக்கி குமுதமும் கல்கொண்டும் படிச்சுக்கிட்டு ஏழை மக்களை வதைப்பது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, திருட்டுத்தனம் பண்ணுவது. ஸோ இந்த அரசாங்கத்துறையில் வேலை செய்பவர்கள் அத்தனை பேர், அவன் போலீஸ்காரனாக இருக்கட்டும், போஸ்ட்மேனாக இருக்கட்டும், அல்லது நீதிபதியாக கூட இருக்கட்டும், வக்கீல விட்ரு, அவன் ப்ரைவேட்டாக இருப்பான், அங்கேயும் இந்த இன்னொருத்தர் அரசாங்கத்துக்காக வாதாடுவான் ஒருத்தவன் அடிச்சுட்டு போய் வக்கீல். இவர்கள் எல்லோரும் கூண்டோடு அழிய வேண்டும். அப்படி அழிஞ்சாதான் ஏன் செல்ல பிள்ளைகள் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய உத்தம பிள்ளைகள் தப்பிப்பார்கள். இல்லை இந்த நாடு குட்டிச்சாவரெல்லாம் 7 தடவைன்றார்ப்பா. அசிங்கமாக இருக்குது. 7 times. ஆமாம், 7 times கருக்கலைப்பு செய்ததுக்காக, அப்படி ஒரு சாதனை படுத்ததுக்காக நான் பெருமைப்படுகிறேன் என்று பப்ளிக்கில் சொல்கிறாரு. நீங்கள் கிளப்பி விட்டது ஏன்? ஒரு சின்ன மேட்ரு, ஒரு சம்மன் மேட்ரு, சின்னோண்டு மேட்ரு அது. அதுக்காக ஒரு டிராஃபிக் ஜாம், எவ்வளோ பேர் அதனால் கரெக்டு டைமுக்கு வேலைக்கு போக முடியாமல் இருந்திருக்கும். எவ்வளோ பேர் கரெக்டு டைமுக்கு நோயாளிகள் சாப்பிடாம மருந்து எடுத்துக்காமல் இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் குறிப்பிட்ட ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சாவுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஏதோ ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, கல்யாணம் ஏதோ சம்திங்க்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியவங்க இந்த கருமாந்திரம் பிடிச்சவங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்தாண்ட பக்கம் இவருக்கு பிறந்த நாளாம். இவருக்கு பிறந்த நாளை கொண்டாடலன்னு எவனையா கேட்டான்? எதுக்கு இது மாதிரி மக்களை வேதனைப்படுத்தி கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு? படிக்காத பையன் என்னதான் சரி, படிக்கிறதில்ல ரைட்டு, அவன் ஒரு அடிமை பையன் தான் ரைட்டு. அது ஒரு புறம்போக்கு எச்ச முள்ள மாதிரி 10 பைசாவுக்கு லாகி கிடையாது. கேள்வி கேட்கறது நான்லாம் கேள்வி கேட்குறேன். நல்ல ரத்தம், வீர ரத்தம், நேர்மை உடம்புல அப்படியே சும்மா நீரி மயாமி அருவி மாதிரி பீச் அப்படியே ஃபுல்லாக உடம்பு பூரா நேர்மை 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 பில்லாக பேசுகிறேன். திட்டு பசங்க பேச முடியல, பயம் பிச்சு அடைச்சி பயந்து சாவறதுக்கு என்ன மாதிரி நேர்மையாக உண்மையாக 4 கேள்வியை கேட்டுட்டு இந்த சமுதாயத்தை கொஞ்சம் திருத்தி விட்டுட்டு கொஞ்சம் போங்களாண்டா. எப்படியும் சாவ போகிற, எப்படின்னு அப்படியே வாழ போறியா? எப்படியும் சாவ போகிற, எப்படியும் இயற்கை உன்னை கொள்ள தான் போகுது. அப்போ 4 பேர் நீ கொண்டுட்டு சாவாண்டா, 4 திட்டு பசங்களை கொண்டுட்டு சாவாண்டா, 4 அயோக்கிய பசங்களை கொண்டுட்டு சாவாண்டா. சினிமா படம் எடுக்கிறது பெரிய சினிமா படத்தில் போய் அந்த அந்த ஹீரோ எல்லாரையும் போய் சுட்டுருவார், எல்லாரையும் கொண்டு போட்டுருவார், எல்லா மாதிரியும் பிடிங்கிடுவார். உடனே அப்படியே சினிமா படம் அப்படியே பிடிங்கிட்டு போடாடே. உங்கள்கிட்ட இருக்கிற காசு, இந்த விஜய்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எங்கிட்ட இருந்தால் நான் என்ன திரும்ப செஞ்சுருப்பேன்? விஜய் இருக்கிறாரு, அரசியலுக்கு வராரு, அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு எங்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா ஒரே ஒரு திருட்டு போய் அயோக்கிய போய் இருந்திருக்க மாட்டான். பசங்களை வச்சு தூக்கின்னு எங்கேயோ போய் அடையாளம் அட்ரஸுக்கிட்டு ரவோண்டு கூட தெரியக்கூடாது, மொத்தம் அந்த அயோக்கிய பசங்களை சுட்டு தள்ளுறான் இருப்பேன். டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி. புரியுதா? பாவம்ப்பா பிள்ளைங்களே, இளைஞர்களே, அந்த குழந்தைங்க பாவம்ப்பா. என்னப்பா பாவம் பச்சு? அப்போ என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கல்யாணமாவது பண்ணாதீங்க, விட்டு தொலைங்க அந்த கர்மத்தை. அப்புறம் ஏன் அந்த பிள்ளைய பார்க்குறீங்க? அப்போ இப்போ பெற்று அதை குப்பத்தொட்டில் போகிற நாய் இழுத்துன்னு போய் கொதிருது. 20 நாய் 30 நாய் சேர்ந்து கொதிருதுப்பா. என்னப்பா உலகம் எவ்வளோ நவீன உலகன்றோம், எவ்வளோ இன்னைக்கு. இப்போ இந்த கர்மத்தை கொஞ்சம் படிச்சுட்டு போகிறேன், முடிச்சுவாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னால் நடுகிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, துரோகங்களை, பாலியல் குற்றங்களை, ஸ்கேம்களை தடுக்க முடியாமல் என்னது தடுக்க முடியாமல் தடுக்காமல் வாழுறோம். பார்த்தீங்களா? புரியுதா ஏதாவது நான் பேசுறது? எனக்கே சமயத்தில் புரியாது. அதனால் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், பாலியல் குற்றங்கள், ஸ்கேம்கள், இதை தடுக்க முடியாமல் தடுக்காமல் வாழுறோம். பார்த்தீங்களா? இதை காட்டிலும் குற்றம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னால் இவ்வளோ அக்கிரமங்கள் நடந்தும், தீமைகள் நடந்தும், தீங்குகள் நடந்தும், காட்டு தீயாய் பத்திக்கினி எரியுது நாடு. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வாழ்கிறோம். பார்த்தீங்களா? இதை விட குற்றம் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. பாயிண்ட் 1. அதுக்கு அடுத்தது, ஆமாம், இதை விட குற்றம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. என்னதான் இந்த உலகம் சயின்ஸில் வேகமாக முன்னேறி இருந்தாலும்,
சயின்ஸ் எங்கேயோ போயிருக்கு இன்றைக்கி. எலான் மாஸ்க், அது இது, சாட் ஜிபிடி, டிப்சீக், ஓப்பேனாய், இன்னும் விக்கிபீடியா, அது லொட்டு லொசுகு எவ்வா இவ்வளோ உயரத்தில் சயின்ஸ் சூப்பராக இருந்தாலும் என்னது போனாலும் சூனியம், சூனியம், அப்புறம் இந்த ஜோதிடம், அப்புறம் இந்த பக்தி, அப்புறம் இந்த சாமி, அப்புறம் இந்த மூட நம்பிக்கை, அப்புறம் இந்த கட்சி, அப்புறம் தலைவன் மகா மட்டமாக மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், உண்மை நேர்மை உழைப்பு எதுவோ இல்லாமல், ஓசி, அப்புறம் இலவசம், அப்புறம் குடி, அப்புறம் போதை, அப்புறம் பெண் மோகம், அப்புறம் பண மோகம், அப்புறம் நில மோகம், அப்புறம் நகை மோகம்னு நரகத்தை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நரகம் நீ வாழறதே நரகம் தானேயா, அப்புறம் எதுக்கு புதுசாக இன்னும் ஒரு பணம், மயிறு, மண்ணாங்கட்டி, பொண்ணு, மயிர்னு புதுசாக ஒரு நரகத்தை எதுக்கு உருவாக்குற? நீ வாழுவதே ஒரு நரகம்தான். மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி. இதில் சொர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது? எவனாவது பார்த்தா சொல்லுங்கப்பா. மேலே வானம், கீழே பூமி, எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில் எங்கேயா இருக்குது நரகம்? இல்லை வானத்துக்கு மேலே எங்கேயா இருக்குது சொர்க்கம்? அவன் நிலாவை ஓட்டுனுக்கிறான், நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிறான். இந்த பைத்தியக்கார மட்டை கிறுக்கு பயிடுவோம் படிக்காத நாய்களால் படித்தவெல்லாம் சாவுறான்பா. 99% படிக்காத நாய் இருக்கிறானே, 1% நல்லவன் எங்கே போவான்? எங்கேயா போவான்? 1% நல்லவனை வைத்து கொண்டு இந்த பூமி ஏன் இப்படி சரி. அப்போது அது என்னது, இது இங்கே கடைசியாக பார்த்தோம், பயணம் செய்து கொண்டிருக்கிற என்னது இது ஓசி, இலவசம், குடி, போதை, பெண்மோகம், பணமோகம், நிலமோகம், நகை மோகம்னு நரகத்தை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மக்கள், உலக மக்கள். எப்படி எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு புரியவில்லை. எப்படி சொன்னாலும் எந்த ரூபத்தில் சில படிப்பு மூலியமாக, ஓவியம் மூலியமாக, மீம்ஸு, மயிறு, மண்ணாங்காட்டி, மெசேஜ், எப்படி சொன்னாலும் இழவு எடுத்தவங்க, கர்மாந்திரம் பிடிச்சவங்க, தரித்திரம் பிடிச்சவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அல்லது நமக்கு தான் புரியவில்லையோ? ஆமாம், உண்மைதான், எனக்கு தான் புரியல. இந்த கர்மம் பிடிச்சவங்க கூடலாம் நம்மளாலலாம் சேர முடியாதுப்பா. ஆமாம், ஊரோடு ஒத்து போகணுமா, நக்கிக்கிட்டு கூட இருக்க முடியாது நம்மளாலலாம். இந்த கர்மாந்திரவங்க கூட ஒரு செகண்டு கூட அவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் வாழ முடியாது. அப்படி ஒரு முயற்சியை செய்தாலே அப்போவே செத்து போயிடும். இவங்க கூட சேர்ந்துக்கலாம்ப்பா, இவங்க கூட பயணம் செய்வோம். ஆனால் திருட்டு பையனோட நம்ம ஒரு திருட்டு பையனாக மாற போகிறோம், அவ்வளவு தானே? முடியாது கண்ணு, முடியாது. செத்துடும்பா, செத்துடும். ரைட்டா? சரி, அதற்கு அல்லது நமக்கு தான் புரியலையா? சரி, அதற்காக நாமும் அவர்களைப் போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? அப்படி மாற்றிக்கொண்டால் உடனடி மரணம் அல்லவா ஏற்பட்டு விடும். அப்படி மாற்றிங்கன்னா உடனே செத்து இல்லைப்பா போவேன். நாளைக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேனே. நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோ அது வேற, எவனும் அடுத்த நிமிஷம் இருக்க போகிறதில்ல, அது வேற. நேற்று செத்து போச்சு, நாளைக்கு இருக்குமா இல்லையா எவனுக்கும் தெரியாது. இன்றைக்கி பேசின்னு இருக்கிறோம். இதை அன்பா அனுசரணையா ஆதரவா சாப்பிட்டியா தம்பி? இந்தா சாப்பிடலையா? இந்தா எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது, சாப்பிடு. ஏன்னா நீ ஆட்டையை போட்டு அதை சேர்த்து வச்ச, இதை சேர்த்து வச்ச, அன்பை சேர்த்து வைக்கலையே, நல்ல பண்பை சேர்த்து வைக்கலையே, நேர்மையை சேர்த்து வைக்கலையே, எல்லா கேவலத்தையும் சேர்த்து வச்சிருக்கே. அது கூடவே வராதே, அது உனக்கு எந்த காலத்துலையும் நன்மை பயக்காதே, உனக்கு தூங்க விடாது நிம்மதியாக. அப்படிப்பட்ட கர்மத்து பின்னால் ஏண்டா போகிறீங்க? நேற்று சங்கதி என்னை ரொம்ப பாழ் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் இவருக்கு பிறந்த நாளாமா, ஒரு பக்கம் அந்த வளசரவாக்கம் முழுக்க ஃபுல் டிராஃபிக். ராத்திரி 2 மணியோ என்னமோலாம் கூட்டின்னு போய் என்னையா ஜட்ஜி, என்னையா வக்கீல், என்னையா அரசாங்கம். தான் சொல்கிறேன், எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நல்லவங்க கூட இங்கே பிறக்கல. சரி, நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா அது சிறு வயது பிள்ளைகளே, வாலிப பெண்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா அது எவனாவது ஒருத்தவன் நல்லவன் பிறந்திருக்கானா? அட நீ ஒரு 18 வயசுக்கு ஒரு 18 வயசு உனக்கு
நீ பிறந்ததுக்கப்புறம் எவனாவது ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டியா? அவ்வளோவா கிரிக்கெட் பிளேயரை பார்த்துருக்குற, சினிமா நடிகனை பார்த்துருக்குற, சினிமா நடிகையை பார்த்துருக்குற, கண்ட கர்மாந்தரம் பிடிச்சவனை பார்த்துருக்குற, உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துருக்குற, ஏற்று வீட்டுக்காரனை பார்த்துருக்குற, ஒரே ஒரு நல்லவனை பார்த்துருக்குறாயா? சரி, 18 வயசு விட்டுரு, 20 வயசு விட்டுரு, 25 வயசு விட்டு 62 வயசு எனக்கு. எம்ஜிஆருக்கு அப்புறம்னு சொல்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு 37 வருடங்கள், ஒரு 36 வருடங்களுக்கு ஒரு பயணம், ஒரு நல்லவங்க கூட இந்த உலகத்துலேயே பொறுக்கலையா? அதுக்கு முன்னால் இருந்திருக்கலாம். நம்ம எப்போவுமே சரி, இந்த சேரன் சோழன் மயிர் மண்ணாங்கட்டி எல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. வரலாறு ஊருக்க மாதிரி தொட்டுக்கணும், அது உள்ளாரெல்லாம் போகக்கூடாது. ஆமாம், அது உள்ளார நான் இப்போ வேலைக்கு போனதான் எனக்கு சோறு. சோழன் வந்து எனக்கு சோறு போடுவானா, சேரன் வந்து எனக்கு சோறு போடுவானா, பல்லவன் வந்து எனக்கு சோறு போடுவானா, இல்லை செத்து போயிட்டானே கோவலம் அவன் பொண்டாட்டி கண்ணகி வந்து எனக்கு சோறு போடுவாளா? இல்லை மாதேவி வந்து எனக்கு மயிர் வாரி கொடுக்க போகிறாளா? ஒரு பூவும் இல்லை. புரியுதா? இங்கே நான் உழைக்க வேண்டும், இங்கே நான் போய் வேலைக்கு போனால் தான் என் பொண்டாட்டிக்கு சோறு போட முடியும். புரியுதா? நீ போ, வேலைக்கு போ, நீ போய் சம்பாரி. ஒத்துழையாமை இந்த கட்சிக்காரர்களுக்காக உன் உயிரை விடாத. கர்த்தர் உன்னை நாசம் பண்ணிடுவார். பாவத்தை மேலே மேலே நீ பண்ணி கொண்டிருக்கிறாய். திருந்துவன் சொல்லி என்னை மாறி 1% மக்கள் இந்த உலகம் பூரா போராடிக்கிட்டு இருக்கான். இந்த 1% மக்கள் செத்து போயிட்டா உலகம் அழிஞ்சிடும். 99% இருக்கக்கூடிய பாவிகளே உங்களுக்காக இந்த உலகம் வாழலை. உங்களுக்காக இந்த உலகம் உங்களுக்காக இல்லைடா. உங்களை காலி பண்ணாமல் இருக்கிறதுக்காக 1% நல்ல மக்கள் இந்த உலகத்தில் எங்கேயோ மூலையில் இருக்காங்க. அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அவங்க இறந்துட்டா. இப்போ என்ன எடுத்துக்கேன், இப்போ எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு. இப்போவே இன்றைக்கா நாளைக்கான்னு இருக்கிறேன். இப்படி என்னை போன்ற 1% மக்கள் உலகில் இருக்காங்க. எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, இவங்க செத்துடுவாங்க. 100 வயசு 102 வயசு வரைக்கும் இப்போ வாடுற திருட்டு பசங்கள்லாம் இருக்கான். அவன் நியாயமாக ஜாவான், அவன் நல்லவன் இல்லைப்பா. 100 வயசு நல்லவனை சீக்கிரமாக இறைவன் எடுத்துக்கொள்வான்னு ஒரு விஷயம் ஒன்று உண்டு. நல்லவர்களை இறைவன் சீக்கிரமாக எடுத்துக்கொள்வான். அப்படி நல்லவர்கள் இருந்தால் அந்த இறைவன் எடுத்துக்கொள்ளும். ஆமாம், அண்ணா சாவர வயதா? அது அண்ணா இருந்து போனாரே, அது சாவர வயதா? அது 1.5 வருஷம்தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் மட்டும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் ஒரு பையன் இன்ன வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஒரே ஒரு பையன் கூட தமிழ்நாடு அப்படின்றத அதை சரித்திர ஏடுகளில் அரசாங்கம் ஏதோ ஒரு புக்கு என்னமோ சொல்லுவானுங்க. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இதை வந்து கவர்மெண்ட்டாக ஆகினதே அவர் தான். சரி, அவரை பற்றி பேசலாம். நான் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது பிறந்தவன் தான் நான். ஆமாம், அப்போ நான் சின்ன வயசாக இருந்திருப்பேன், அவ்வளோதான். 69 அவர் இறந்துட்டார். நான் 63 பிறந்தேன். அப்போ எனக்கு 5 வயசு. அந்த காலம் தானே. நான் ஒன்றும் ஆமாம், நான் இயேசுநாதர் காலத்தில் வந்தேன். ஆமாம், ஏடா எனக்கு 62 வயது ஆகுது. என் பொண்டாட்டி என்னை விட 10 வயசு சின்னவன். அவளை பற்றியே எனக்கு தெரியாது. நீ என்ன மயிறு சேரம் சோழம் புடிக்கி புண்ணாக்கு கண்ணைய வெண்ணைய கெட்ட வார்த்தை வருது. வேறு ஒழுங்கு மரியாதை இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு 1% நல்ல மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் வயசாச்சு. ஏறக்குறைய இந்த மாதிரி 62, 63, 68 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அதெல்லாம் செத்து போயிட்டா நான் மண்ணாக மக்கி செத்துடுவீங்க நாய்களே. உங்கள் குழந்தைங்களை நல்ல செல்வங்கள், அது அற்புதமான செல்வங்கள். அந்த மேடையில் ஏறி ஊரை ஏமாற்றிட்டு போய் பேசிக்கிட்டு படிப்பு மொழி கற்றுக் கொடுக்கக்கூடாது, மொழி படிக்க வேண்டாம்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய கேவலமான நாடு உலகத்தில் ஒரு நாடு இருக்குதுன்னா அது தமிழ்நாடு தான். படிக்காதடா, மொழி கற்றுக்காதடா, இவ்வளோ கேவலமாக. எந்த 195 நாடுகள் இருக்குது, எந்த நாட்டிலையுமே 1 மொழி 2 மொழி 3 மொழி 4 மொழி 10 மொழி எத்தனை மொழிகள் வேண்டாலும் கற்றுக்கொள் என்று தான் சொல்லுவானே தவிர தாய்மொழியை மறந்துடாத, அது வேணும். பட் 1000 மொழிகளை கற்றுக்கொள் என்று தான் எல்லா நாடும் சொல்லுவாங்க. தமிழ்நாடு தரித்திரம் பிடிச்ச நாடு, எழவு சாவ போகிற நாடு, இவங்க எல்லாரும் அநியாயமாக கொத்தா சாவ போகிறாங்க. ஒருத்தன் தான் சொல்கிறாங்க மொழிகள் கற்றுக்கொள்ளாது என்று அழைச்சி
உங்கள்கிட்டலாம் நான் பேசுறதுக்கு பாவம் பண்ணியிருக்கணும். நான் பாவம் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லவர்களை இறைவன் எடுத்துக்கொள்வான். நான் இன்னும் என்னை எடுத்துக்காமல் இன்னும் வச்சுன்னு இருக்கிறேன். அவங்கள மாதிரி சனியன்கிட்டலாம் என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அழைச்சி தாங்க. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொண்ணிருக்கு ஓட்டம் மடும் பட்டிருக்கு தொட்டாயிரம் மத்தானாயும் இன்பாமின்றி துன்பமில்லை. ராதாரி எங்கேயும் எப்போதும்
சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் வேடும் காலம் சல்லாப காலம் உலகம் உல்லாச கோலம் இளமை ரத்தங்கள் ஊரும் ஊடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இன்பமயம் தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகளட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம் கட்டழகு பொண்ணிருக்கு வட்டம் மேடும் பட்டிருக்கு தோட்டாயம் மத்தானாயும் இன்பாமின்றி துன்பாமிழை காலை ஜப்பானில் காப்பி மாலை நியூயார்க்கில் கேபரே இரவல் தாய்லாந்தில் ஜாலி இதிலே நமக்கென்ன வேலி எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை போகட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் கட்டழகு பெண்ணிருக்கு வட்டம் பாட்டிறக்கு தோட்டாயிரம் மத்தாளையும் இன்பாமின்றி துன்பாமேலை ஆடை இல்லாத மேனி அவன் பேரநாளில் ஞானி இன்றோ இது ஒரு ஹாபி எல்லோரும் இனிமேல் பேபி வேக்கம் துக்கம் தேவையில்லை தட்டட்டும் கைகள் ரெண்டு come on everybody தாவட்டும் கால்கள் join me தட்டட்டும் கைகள் come on everybody தாவட்டும் கால்கள் கடவுள் படைத்த உலகமது மனிதன் சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பொண்ணிருக்கு வட்டம் மேடும் பாட்டிருக்கு தொட்டாயிடம் மத்தானையும் இன்பாமின்றி துன்பாமேலை